கடக ராசி நபர்களுக்கு வரக்கூடிய சனியின் அடுத்த கட்ட நகர்வுக்கு உண்டான பலன்கள் அதைத்தான் பார்க்க போகிறோம். சனி அடுத்த கட்ட நகர்வாக உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி ப்ளஸ் பகையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 மற்றும் 9 கூடைய குருவின் சாரத்தில் பயணிக்கப் போகிறது. கடக ராசி நபர்களுக்கு சனியினால கெடு விஷயம்தான், சனியினாலே தொல்லை தான். அப்படி என்பது ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம், எழுதப்படக்கூடிய ஒரு சட்டம், எப்படி வேண்டுமானா வச்சுக்கலாம். ஸோ சனியினாலே கடகராசியோடைய எண்ண அலைகளுக்கு ஏற்ப செயல்படாத ஒரு கிரகம். காரணம், கடகராசியோடைய கிரகமே சந்திரன், அதிக ஸ்பீடு, உடனடியாக எதையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் நேர் ஆப்போசிட்டு சனி, அதிகமான ஸ்லோ, அதிகமான நிதானம். அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா குழப்பவாதி, குழப்பக்கூடிய ஒரு கிரகம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே தாமதப்படுத்தக்கூடிய, வேகம் இல்லாமல் தாமதப்படுத்தி அந்த விஷயத்தை சின்ன லெவலுக்கு மாற்றக்கூடியது. இதெல்லாம் சனியோட விஷயம். ஸோ கடகராசிக்கு முற்றிலும் எகெயின்ஸ்ட்னு சொல்லக்கூடியது சனி. அந்த சனி இதுவரைக்கும் கொஞ்சம் அஷ்டமச்சனியாகவும் செயல்பட்டு சில விஷயங்களில் நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செய்தாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு நேரடியாக பலனளிக்காமல் மறைமுகமாக டார்ச்சர் தான் அனுபவித்து வந்தீங்க. அதாவது தினசரி ஒரு புலம்பல்களுக்கு கடந்து போன 23, 22, 21 இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை வெளி வட்டார வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், சம்பள வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தினசரி ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஒரு கடுமையான புலம்பல்களை நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. உங்களை அறியாமலேயே சில விஷயத்தில் நீங்கள் புலம்பி தள்ளி ரொம்ப வருத்தம், பயம், குழப்பம் எல்லாத்தையும் சந்தித்த ஒரு நபரில் கடகராசி நபர்களும் உண்டு. அதற்கு காரணம் உங்களுடைய பொருளாதார அமைப்புகளை, உங்களுக்கான பண சேமிப்புகளை, அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய பிளான்கள் இதெல்லாம் எல்லாம் கம்மியாகி போய், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சுருங்கி போன அமைப்பில் மாறி போச்சு. எல்லாம் ட்ரை கண்டிஷன். ஒரு 10 ரூபாய் எடுத்து தாராளமாக செலவு பண்ணுறதுக்கு பதிலாக அந்த 10 ரூபா யாருக்கிட்ட இல்லை, அந்த 10 ரூபா கொடுத்து கொஞ்சம் சந்தோஷப்பட முடியல, இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எதிர்காலத்தை பற்றி எதுவும் தெரியாதனால, அதே சமயம் முடிவெடுக்க முடியாத தன்மையினாலும் தற்சமயம் 10 ரூபா இருந்தாலும் யாரு கேட்டாலும் கொடுக்க முடியல, அந்த 10 ரூபா நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்க. அப்போ அஷ்டமச்சனியோட ஒரு சூழ்நிலையே ஃபைனலாக அதனுடைய முக்கிய விஷயமே என்னென்னா, ஒரு வறட்சி நிலைமை, ஒரு செல்வ செழிப்பாக ஒரு மனசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உடனடியே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படக்கூடிய ஒரு விவரமான ஒரு கிரகம் சனி. அந்த சூழ்நிலைக்கு உங்களை தள்ளி வச்சிடும். அதில் விவரமான கிரகம் சனி. உங்களுடைய விவரங்கள்லாம் சனிக்கிட்ட ஈடுபடாது அப்படிங்கிற ஒரு தன்மை தான். ஸோ நீங்கள் எவ்வளோதான் முட்டினாலும் எவ்வளோதான் மோதினாலும் அது நீங்கள் எதிர்பார்த்தே கிடைக்காத ஒரு நிலைமை. இதெல்லாம் அஷ்டமச்சனியோடைய காலகட்டங்களாக போய் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக ஒரு ஒர்க்கு பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த ஒர்க்கை விட்டுட்டு டார்ச்சராக இருக்கும், விட்டுட்டு போக முடியாது. இந்த சேலரி வேறு பக்கத்தில் கொடுப்பாங்களான்னா அது ஒரு பயம், குழப்பம். இல்லை சில பேர் சம்பளத்தை முக்கியத்துவம் கொடுக்காம வேலைக்கு பிரச்சனையாகும் சொல்லி வேறு நல்ல வேலையை கிடைக்குன்னு சொல்லி போயிருப்பீங்க. அங்கே உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி சொன்ன மாதிரியான வேலைகளில் ஈடுபடுத்தியிருக்க மாட்டாங்க. சொந்த தொழிலில் பணத்தை போட்டு விரிவாக்கம் பண்ணியிருப்பீங்க. இல்லை சில பேர் சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஊர் போயிருப்பீங்க. ஒரு சில நபர்கள் எதை எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் ஆன்மீக வழியிலேயே ஜோதிடமாக எதுவும் செய்ய தெரியாமல் புலி வேலை பிடிச்ச கதையாக கடந்து போன காலகட்டத்தில் பணம் மட்டுமே, கையிருப்பு மட்டும் கரைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கும். வரவுகள் வராத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். தினசரி சாமி மட்டும் கும்பிட்டுட்டே இருப்பீங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க. சில பேர் நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்க்கையை தள்ளிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சில நபர்கள் புலம்பி தீர்த்துக்கிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே என்ன நடந்தது, எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணம் இந்த 2-3 வருடத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான வளர்ச்சிங்கிறது டெவலப் இல்லாமல் போயிடுச்சு. அப்போது பணம் காசுங்கிறது கொஞ்சம் கிடைச்சாலுமே அதை சரியான முறையில் சேமித்து லைஃப்பை உங்களுக்கான பிளான் படி நகர்த்த முடியல.
இது பணக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள், உறவுகள், அவங்களோட வாரிசுகள் இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் முக்கியமான உறவுகளில் அவங்களோட பேர் கெட்டு போய் உறவுகள் மத்தியில் ஒரு விரிசல்கள் விழுந்து பணம் மட்டும் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. பட் உறவுகள் வழியில் ஒரு நல்ல விஷயமே நடந்திருக்காது. இதெல்லாம் குடும்ப பிரச்சனைகள் அப்படி. ஸோ விரலுக்கேற்ற வைக்கிங்கிற அடிப்படையில் சனி 2 விதமான பலனை கொடுப்பார். ஒன்று, ஒரு டெய்லி பொழப்பு தள்ளி வாழ்க்கையை ஓட்டுறவங்களுக்கு பணம், தொழில், வேலை எப்படி ஒரு பிரச்சனையை கொடுப்பார். ஒரு சில நபர்களுக்கு நல்ல ஜாதக அமைப்புகள் நல்லா இருந்து அவங்களுக்கு பணம் நிறையா சம்பாரிச்சிட்டு இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு குடும்ப விஷயத்தில் சம்பாரிச்சும் பணத்தை மட்டும் நிறையா சம்பாரிச்சு என்ன பண்ணுறது, அது வந்து குடும்ப உறுப்பினர் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும், சம்பாதிக்கிறவங்களோட பேச்சை கேட்கணும், அதெல்லாம் சேர்ந்து கேட்டு கோஆப்ரேஷன் பண்ணி டெவலப் வரணும், ஊருக்குள்ள மத்தியில் நல்லபடியாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும் இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் அடிபட்டு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள், காரணிகளே உங்களுக்கான லைஃப்பில் நடந்து வந்தது. இப்போ அந்த மாதிரியான தன்மைகள்ல இருந்து முற்றிலுமே சனி குருவின் நட்சத்திரத்துக்கு மாறப்போகுது. இந்த வரக்கூடிய 2024 ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து சனி குருவின் நட்சத்திரத்தில் மாறும் பொழுது திடீர்னு உங்களை கழுத்தை நெருக்கி ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த சூழ்நிலையெல்லாம் டக்குன்னு விலகின மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இருட்டிலே வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஒளி கிடைச்ச மாதிரியான சூழ்நிலைகள் வரும். இல்லை ஒரு அசுத்தமான ஒரு கெட்ட இடத்துல இருக்கிறீங்கனாக்கா ஒரு நல்ல இடத்துக்கு உங்களை யாராச்சும் தள்ளி விட்டாங்கன்னா அந்த இடத்துல போய் நல்லபடியாக வாழ்க்கை நடத்துறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ அஷ்டம சனி தாக்கங்கள் இந்த சனியின் அடுத்த கட்ட நகரம் மூலியமாக குறைய போகிறது. ஆக குரு வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி ப்ளஸ் 6ஆம் இடத்தைபதி. 6ஆம் இடத்தைபதினா என்ன? ஒரு நல்ல வேலைக்கு உள்ள கிரகம் குரு. நல்ல வேலை வாய்ப்பை உங்களுக்கு அடித்தளமாக அமைத்து தரக்கூடிய கிரகம் குரு. அடுத்தது நல்ல விதமான உணவுகளை சாப்பிடக்கூடிய வைக்கக்கூடிய கிரகம் குரு. அடுத்த அமைப்பாக ஒரு கடன் பிரச்சனைகளை டார்ச்சர்லேருந்து சம்பாரித்து கடனை கட்டக்கூடிய ஒரு கிரகம் குரு. அடுத்தது பாக்கியாதிபதி மனதிற்கு திருப்தியான ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி விஷயத்தை அனுபவிக்க வைக்கக்கூடிய கிரகம் குரு. அதே சமயம் உங்களுக்கான பேரை கொடுக்கக்கூடிய, அதாவது உங்கள் லைஃப்பில் இவன் இந்த விஷயத்துக்கு லாய்க்கு அப்படின்னு ஒரு பேர் எடுப்பீங்க இல்லையா, அந்த பேர் எடுக்கக்கூடிய கிரகம் குரு. இந்த விஷயத்தெல்லாம் தரக்கூடிய குருவின் சாரத்தில் சனி வருவதனால் இந்த அஷ்டமசனி தாக்கங்கள் குறைய போகிறது. அப்போ இதற்கு மேற்பட்ட என்ன நடக்கும்? குடும்ப பிரச்சனைகள் முதல்ல தீரும். உங்கள் கையிலேயே 4 கை காசு அப்படிங்கிறது, பணங்காசுங்கிறது ஓரளவுக்கு நல்லபடியாக உங்கள் செலவுகளை தாண்டியே கொஞ்சம் புழங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஒரு 100 பார்த்துக்கிட்டு இருந்தேன், இது வரைக்கும் 100 சம்பாரிச்சிருந்தா கூட இந்த ஆண்டில் இருந்து இப்போ சனியின் மாற்றத்திலிருந்து அடுத்த கட்ட நகரம் மூலியமாக ஒரு 200 அப்போ கூடுதலான ஒரு பணத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நான் எல்லா விஷயத்துலையுமே எந்த வயசுல இருந்தாலும் சரிதான், அவரவர் கேட்டகரிக்கு ஏற்ப அவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் குரு கடகராசிக்கு. அந்த ஆசைகளை பூர்த்தி செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய கிரகம் சனி. அப்போ அந்த சனி குருவின் சாரத்தில் வர்றதுனால மிகச்சரியாக கிட்டத்தட்ட ஒரு 50% உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலையாக இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வு அமைய போகிறது. ஆக கடகராசி நபர்களுடைய ஒரு மைண்ட் கான்செப்ட், என் மனசில் இது இருக்குது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புகளை இந்த அடுத்த கட்ட நகர்வின் மூலியமாக கிடைக்க போகிறது சனியால். பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம். ஆக 9ஆம் இடத்தை நெருங்கி வரக்கூடிய சனி இதற்கு மேற்பட்டு பார்வை விஷயத்தினால இந்த தனஸ்தானத்தை கெடுத்த, உங்களுக்கான நிதி நிலைமையை கெடுத்த ஒரு விஷயத்தை சனி செய்ய போகிறது இல்லை. அதே சமயம் சம்பள வேலைகளில் ஒன்றும் சரியாக மாற்றங்கள் இல்லை அப்படின்னா ஒரு மாற்றங்கள் எனக்கு நல்ல மாற்றமாக தேவை அப்படி என்பதற்கு ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகம் சனி. இந்த சனியின் அடுத்த கட்ட நகரம் மூலியமாக அது உண்டு. ஒரு பணம், என் கையில் பணம் புழங்கணும், வர்த்தக ரீதியாக ஒரு பணம் புழங்க வேண்டும், நல்லபடியாக இருக்க வேண்டும், நான் கும்பிட்ட கடவுள் கைவிடவில்லை, அந்த நம்பிக்கையெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கேற்ப இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வு அமையும் கடகராசி நபர்களுக்கு. ஆக 2024 ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து சனியின் அடுத்த கட்ட நகர்வு மூலியமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கெட்ட தாக்கத்தை சரிபாதியாக குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகிறது சனியினால கடகராசி நபர்களுக்கு.